ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஆன்மீக தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 25ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் தையுடைய 11ஆம் நாள். கிழமை அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளைய ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஸ்பெஷல் நாளாக வந்திருக்கு. அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய ஞாயிற்றுக்கிழமை சப்தமியானது வந்திருக்கக்கூடிய சப்தமி தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சப்தமி. இந்த சப்தமிக்கு ரத சப்தமி என்று பெயர். இந்த ரத சப்தமியில் வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது. ரத சப்தமி பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த நாளில் என்னெல்லாம் செய்வீங்களோ அதெல்லாம் செய்வீங்க. அப்படி செய்கிறத கமெண்டில் பண்ணிங்கன்னா மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுவாங்க. அதனால் ரத சப்தமியை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ரத சப்தமியான நாளை நாள் ஒரு தீப வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற சூட்சம ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், மற்ற மாதங்களில் வரக்கூடிய சப்தமி கூட சாதாரணமாக விட்டுறலாம். ஆனால் தை மாதத்தில் வரக்கூடிய சப்தமி ரத சப்தமி என்று அழைக்கப்படும். இந்த சப்தமி அன்னைக்கு கண்டிப்பாக வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஏன் வழிபாடு செய்யணும், எதற்கு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற காரணங்கள் முதற்கொண்டு பரிகாரங்களும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க ரத சப்தமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரிய பகவான் அவதரித்த தினம் சூரிய ஜெயந்தி என்று கூறுவோம். அதை தான் ரத சப்தமி என்று கூறப்படுது. அப்போ நாளை நாள் சூரியனுடைய பிறந்த நாளான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், சூரிய பகவானுடைய பிறந்த நாள் தான். தை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சப்தமியில் தான் அவர் பிறந்தார். அதனால் அந்த நாளை ரத சப்தமி என்று கூறப்படுது. நாளைய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ரத சப்தமி வருது. நாளைய தினத்தில் நாம் சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும். சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்தும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ரத சப்தமி நாளான நாளை நாள் செய்ய வேண்டிய தீப வழிபாடு ஒன்று இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரத சப்தமியான நாளை நாள் இந்த தீப வழிபாடு பண்ணுங்க. இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, சூரிய பகவானுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமையில நாளை நாள் அவருடைய பிறந்த நாள் வந்திருக்கு. அதுவும் ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ ரத சப்தமியில் தீப வழிபாடு செய்ய மறக்காதீங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் ஆதிக்கம் என்பது சிறப்பாக இருந்தால் அவர் உயர் பதவியை அடைவாங்க. மேலும் அதிகாரத்தன்மை என்பது அவருக்கு அதிகமாகவே இருக்கும். அரசாங்கம் அரசியல் தொடர்பான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஈடுபடக்கூடிய விஷயம் எல்லாமே அதிகமாக சக்ஸஸ் ஆகும். இதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கண் பார்வை தெளிவாக இருக்கும். அரசாங்க பதவியை அடைவாங்க. விரும்பிய வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். இதோடு முக்கியமான அரசாங்க தேர்வுக்காக தேர்வு எழுதுபவர்களுக்கு அதில் வெற்றி கிடைப்பதற்கு சூரிய பகவான் அருள் என்பது கண்டிப்பாக வேண்டும். இவ்வளவு பலன்களை தரக்கூடிய சூரிய பகவானுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற வேண்டிய தீபம் நாளை நாள் ஒன்று இருக்குது. அதை ஏற்றினீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன எல்லா வகையிலையுமே பலன்கள் கிடைக்கும். ரத சப்தமியான நாளை நாள் சூரிய உதயமான பிறகு, அதாவது காலை 6:34 மணிக்கு பிறகு நண்பகல் 12 மணிக்குள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றிவிட வேண்டும். உச்சி பொழுது கழிந்த பிறகு தீபம் ஏற்றக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது. இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு ஒரு கைப்பிடி அளவு கோதுமை வேண்டும். கோதுமை என்பது சூரிய பகவான் தானியம் என்பது குறிப்பிடப்படுது. முழு கோதுமையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை தட்டில் பரப்பிக்கொள்ளுங்க. அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கு சிவப்பு திரி போட்டு அதில் தீபம் ஏற்றுங்க. பிறகு சிவப்பு நிற மலர்களால் சூரிய பகவான் கிட்ட பின்வரக்கூடிய இந்த 12 நாமங்களை கூறி அந்த தீபத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும்.
இப்படி அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு உங்களுக்கு எந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சூரிய பகவானை நினைத்தவாறு கூற வேண்டும். இந்த தீபம் கிழக்கு பார்த்து எரிய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. மறுநாள் காலையில் இந்த கோதுமையை எடுத்து பறவைகளுக்கு தானமாக தந்துவிட வேண்டும். இயன்றவர்கள் கோதுமை மாவினால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செய்து வைத்து இந்த வழிபாட்டை செய்தால் இன்னும் அதிக பலன் கிடைக்கும். அந்த சூரிய பகவான் நாமம் சொன்னல, அதை இப்போ சொல்கிற ஒரு பேப்பர் பேனா எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ மித்ரா, ஸ்ரீ ரவி, ஸ்ரீ சூர்யா, ஸ்ரீ பானு, ஸ்ரீ காஹா, ஸ்ரீ தேவகாரியா, ஸ்ரீ ஹரண்ய கர்ப்பா, ஸ்ரீ அருணா, ஸ்ரீ ஷவிதா, ஸ்ரீ ஆதித்யா, ஸ்ரீ பாஸ்கரா, ஸ்ரீ அர்கா. இதுதான் அந்த நாமங்கள். ஸோ சகல பாவங்களை நீக்கக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அதே போல் சகல பாவங்களை நீக்க ரத சப்தமியில் குளியல் பரிகாரமும் ரொம்ப முக்கியம். சூரிய பகவான் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு இந்த எளிமையான தீப வழிபாட்டை நண்பகல் 12 மணிக்குள் செய்து சூரிய பகவான் அருளால் அனைத்து வித நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குளியலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சகல பாவங்களை நீக்க ரத சப்தமில் குளியல் எப்படி இருக்கணுங்கிற பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினமும் தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பல விதங்களில் பாவங்கள் செய்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதுலேயும் குறிப்பாக மனிதனாக பிறந்து விட்டால் சொல்லவே வேண்டாம், நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் கணக்கில் அடங்கலாமல் இருக்கும். நம்மளுடைய கைகளால் பிறருக்கு பாவங்களை செய்தாலோ அல்லது பிறருக்கு பாவம் நடக்கும் பொழுது அதை நாம் பார்த்தோலோ பாவ வழியில் நடந்தாலோ நமக்கு பாவங்கள் என்பது உண்டாகும். இப்படிப்பட்ட பாவங்களை நீக்குவதற்கு உதவக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு நாளாக நாளை ரத சப்தமி திகழ்கிறது. நாளைய நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த முறையில் குளித்தால் உங்களுடைய பாவங்கள் தீரும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ரத சப்தமியான நாளை நாள் குளியல் எப்படி செய்யணும் அப்படிங்கிற பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி செய்யணும் அப்படிங்கிற பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சூரிய பகவான் அவதரித்த தினமாக திகழக்கூடியது தான் நாளைய ரத சப்தமி. நாளை நாளில் சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். நாளை வழிபாட்டை மிகவும் எளிய முறையில் நாம் செய்திடணும். முழு மனதோடு சூரிய பகவானை நினைத்து செய்ய வேண்டும். நாளை வழிபாட்டை சூரிய உதயம் ஆகும் பொழுது அல்லது சூரிய உதயம் ஆகுவதற்கு முன்பாக செய்துவிட வேண்டும். அந்த வகையில் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25ஆம் தேதி சூரிய உதயம் என்பது காலை 6:34 நடைபெற இருக்கு. அந்த நேரத்திலோ அல்லதற்கு முன்பாகவோ இந்த குளியல் பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுவது எருக்கை இலை. எருக்கை இலை என்பது சூரிய சக்தியை குறிக்கக்கூடிய ஒரு ஆன்மீக இலையாக திகழ்கிறது. ஒருவருக்கு இந்த இலை 7 என்ற எண்ணிக்கையில் தேவைப்படும். எத்தனை நபர்கள் வீட்டில் இருக்கிறீர்களோ அத்தனை நபர்களும் ஒவ்வொருவரும் 7 என்ற எண்ணிக்கையில் இந்த இலையை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அவ்வளவு எண்ணிக்கையில் இலைகள் கிடைக்கவில்லை எனும் பட்சத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு இலை என்ற விதம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதற்கு சாதாரண எருக்கு அல்லது வெள்ளை எருக்கு என்று எதை வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இலையின் வெளிப்புற நரம்புகள் தெரியும் அல்லவா, அந்த இடத்தில் நடுவில் மஞ்சளை வைத்து கொள்ளுங்க. மேல்புறமாக இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்மளுடைய உடம்புல வைக்க வேண்டும். நம்மளுடைய மூளையால் நம்ம செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்பதற்காக தலையில் ஒரு இலையையும் கண்களால் பார்க்கக்கூடாததை பார்த்த பாவத்தை எடுத்திருப்போம் அல்லவா, அதற்காக கண்கள்லையும் கைகளால் செய்த பாவங்கள் போக வேண்டும் என்பதற்காக கைகள்லையும் தீய வழியில் நடந்து அதனால் பாவங்கள் ஏற்படும் அல்லவா, அதற்காக கால்களிலும் இந்த இலைகளை வைத்து தண்ணீரை ஊற்றி குளிக்க வேண்டும். ஒரு இலை மட்டும் இருக்கிறது எனும் பட்சத்தில் தலையில் மட்டும் இந்த இலையை வைத்து குளித்தால் கூட நல்ல பலன் கிடைக்கும். இந்த முறையில் நாம் குளிக்கும் பொழுது கிழக்கு பார்த்தவாறு நின்று கொண்டு தான் குளிக்க வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. இவ்வாறு குளித்து முடித்துவிட்டு இந்த இலையை கால்படாத இடத்துல போட்டு விடுங்க. சூரிய பகவான் உதயமாகும் பொழுது சூரிய பகவானை பார்த்து மனதார ஓம் சூரிய நாராயணரே போற்றி எனும் மந்திரத்தை முழுமனதோடு உங்களால் இயன்ற அளவு கூறுங்க. அதே போல் சூரிய பகவானுக்கு நீர் ஊற்றி வழிபாடு செய்யுங்க. இந்த முறையில் சூரிய பகவான் அவதரித்த நாளான ரத சப்தமி நாளன்னைக்கு குளித்து சூரிய பகவானோடு வழிபாடு செய்யும் பொழுது இதுவரை நீங்கள் செய்திருந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும். அதன் மூலம் நல்ல வாழ்க்கை அமையும். அதனால் நம்பிக்கையோட நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ விளக்கேற்றி வைத்து நான் செய்ய சொன்னதையும் செய்யுங்க, குளிக்கிறதையும் செய்யுங்க. இதை ரெண்டையும் செய்து பாருங்கள். இந்த வருடமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். திரும்பவும் சொல்கிறேன், இது போல் ரத சப்தமி நாளில் இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கை
நிச்சயமாக வெற்றி பெறும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் ரத சப்தமி பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் ரத சப்தமி பற்றி தெரிஞ்சு இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணி பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.